கட் பண்ணி அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், பிளட் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நான் தனியாக ஒரு இது ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளட் ரிலேஷன்ஸ்ன்றது ரொம்ப லைக் பிளட் ரிலேஷன்ஸ் தெரியும்ல எல்லாத்துக்கும். பிளட் ரிலேஷன்ஸ்னா என்னென்னு, சொந்த பந்தம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக சொன்னால் அதான். ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ பிளட் ரிலேஷன்ஸில் லைக் என்னென்னா வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம தமிழில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் இங்கிலீஷில் இருக்கிற அந்த நேம் ஓரியன்டேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வச்சு நான் நடத்தவும் போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்ன இருக்குது ரிலேஷன்ஸ். ஓகே. ஸோ இதுலேருந்தே நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே நோட்ஸ் இதுலேருந்தே நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? டக்குன்னு நடத்திடுறேன். ஸோ பிளட் ரிலேஷன்ஸில் மேட்டர்னல் பாட்டர்னல்னு சொல்லுவாங்கடா. மேட்டர்னல் அப்படின்னு என்ன தெரியுமா? மேட்டர்னல்னா மதர் சைடுன்னு. ஓகேவா? பேட்டர்னல்னா ஃபாதர் சைடு. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ என்னோட மாமான்றீங்களா, ஸோ கேட்பீங்களா எந்த சைடு மாமா, உங்களோட அப்பா சைடா இல்லை தாத்தா சொல்றீங்க, தாத்தா அப்பா சைடு தாத்தாவா இல்லை அம்மா சைடு அந்த மாதிரி. ஸோ இப்போ பேட்டர்னல் மேட்டர்னல் சொல்றாங்க. ஓகே. மேட்டர்னல் மதர் சைடு, மதர் சைட்ஸ் கிராண்ட் மதர் சொல்லுவாங்க, மேட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இங்கிலீஷில். ஸோ நான் வச்சுக்கேன் மேட்டர்னல் பேட்டர்னல். ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தான் பேசிக் இது. ஓகேவா? ஸோ ஜிஎஃப்னா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸோ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நெஃப்யூ இருக்குது, நீஸ் இருக்குது. ஸோ கசின்ஸ்னா என்ன தெரியுமா? கசின்ஸ்னா இப்போ உன்னோட மாமா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மாமானா அங்கிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ உன்னோட அங்கிள்ஸோட பசங்க. ஓகே. அவங்க எல்லாருமே கசின்ஸ். ஓகே. கசின்ஸில் நீ வந்து மேல் கசின்ஸ் ஃபீமேல் கசின்ஸ் தான் சொல்ல முடியும். ஓகேவா? நீ வந்து இப்போ எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு பிரதர், இப்போ உனக்கு அக்கா இருக்காங்கன்னா சிஸ்டர்னு சொல்வேன். ஓகே. அண்ணன் இருந்தாங்கன்னா பிரதர்னு சொல்வேன். ஓகே. அந்த மாதிரி தான். ஆனால் கசின்ஸில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. கசின்ஸில் வந்து மேல் கசின் ஃபீமேல் கசின் தான் சொல்ல முடியும். ஓகேவா? அதில் எல்டர் எங்கர். ஸோ இப்போ வந்து அதே தமிழில் பார்த்தோன்னா அண்ணா அக்கான்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அண்ணானா எல்டர், அக்கானா எல்டர், தங்கச்சின்னா எங்கர், தம்பினா எங்கர். அந்த மாதிரி இங்கிலீஷில் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் வந்து எல்டர் எங்கர்னு சொல்லலாம். கசின்ஸில் அதுவும் கிடையாது. லைக் ஜஸ்ட் கசின்ஸ். ஓகே. அவ்வளோதான். ஸோ இப்போ நெஃப்யூ நீஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகே. நெஃப்யூ இங்கே இருக்கா, நெஃப்யூ அண்ட் நீஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ நெஃப்யூ ஆர் நீஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உனக்கு அப்பா இல்லாட்டி அம்மா இருக்காங்க. ஸோ அப்பா ஆர் அம்மாவுக்கு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. சிப்ளிங்ஸ்னால் யார்? கூட பிறந்தவங்க. ஓகேவா? ஸோ சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. அதாவது உங்கள் அம்மாவோட தங்கச்சியோ இல்லாட்டி அண்ணனோ யாரோ இருப்பாங்க, இல்லை கூட பிறந்தவங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நீ நீஸ். ஓகேவா? நீ நெஃப்யூ. ஓகேவா? நெஃப்யூ. நீ இப்போ நான் நெஃப்யூ. ஓகேவா? இப்போ என்னோட மாமாவுக்கு நான் வந்து ஒரு நெஃப்யூ. ஓகேவா? எங்கள் அம்மா சைடு இருக்க மாமா அந்த மாதிரி. ஓகே. ஸோ நெஃப்யூனா மேல் வெர்ஷன், நீஸ்னா ஃபீமேல் வெர்ஷன். அவ்வளோதான். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ இருக்கிற, உனக்கு வந்து உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த தம்பிக்கு நீ வந்து நெஃப்யூ. ஓகேவா? இப்போ உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னா, அந்த தங்கச்சி வந்து உன்னோட மாமாவுக்கு நீஸ். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் குழப்பம். ஸோ நான் இந்த வீடியோலாம் திருப்பி ரிப்பீட் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இதுதான் அந்த இது. ஸோ மதர், பிரதர், மதர், ஃபாதர், இது இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் புரியாட்டி நீங்கள் என்ன பண்ணால் கூகுளில் போட்டு டைப் அடிச்சு அதுக்கான மீனிங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர். ஓகே. இவங்கள தான் வந்து ஃபோர் ஃபாதர் ஆர் ஆன்சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கீழே இருக்க மட்டும் பாருங்கள். கிரேட் கிராண்ட் ஃபாதர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபோர் ஃபாதர். சிமிலர்லி கிரேட் கிராண்ட் மதர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோர் ஃபாதர். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அது என்ன நீங்களே போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதான் ஜெனரேஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஜெனரேஷன் ட்ரீனா நீ இங்கே இருக்கிற, ஓகே, உனக்கு பக்கத்தில் இருக்கவங்கள கசின்ஸ் இல்லாட்டி உனக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நீ கல்யாணம் பண்ண போகிறவங்க ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பௌஸ் இஸ் அ நான் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் டேர்ம். ஓகே. ஸ்பௌஸ்னா ஒய்ஃப்னு சொல்லலாம், ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம். ஓகே. இப்போ உனக்கு வந்து நீ மேல், உனக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா உனக்கு வந்து ஒய்ஃப் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒய்ஃப்னு சொல்லுவேன். ஸோ ஒய்ஃப்க்கு நீ ஹஸ்பண்ட். கரெக்டாக? ஸோ நார்மல் ஜெனரிக் டேர்ம் ஸ்பௌஸ். ஹீ ஆர் ஷீ இஸ் மை ஸ்பௌஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்பௌஸ் இது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேர்டை வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணுவேன் இந்த சாப்டரில். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரேஷன் டீன்னு சொல்லுவாங்க. ஜென்ரேஷன் டீ பார்த்துக்கோங்க. ஸோ உனக்கு நீ இருக்கிற, உனக்கு மதர் ஆர் ஃபாதர் இருப்பாங்க, அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உனக்கு அங்கிள் ஆர் ஆன்ட்டி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மதர் ஆர் ஃபாதருக்கு கிராண்ட் ஃபாதர் இருப்பாங்க, கிராண்ட் மதர் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. இவங்க இருக்காங்க பார்த்தியா, கிரேட் கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க பார்த்தியா, இவங்க தான் வந்து ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எக்ஸாம் கேட்க மாட்டேன், பட் தெரிஞ்சுக்கதா சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபேமிலி ட்ரீ. ஓகே, ஸோ ஃபேமிலி ட்ரீனா என்ன தெரியுமா? இதுதான் ஃபேமிலி ட்ரீ. இங்கே போட்டிருக்கா, இதுதான் ஃபேமிலி ட்ரீ. ஃபேமிலி ட்ரீ ஒன்றும் இல்லை, லைக் இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி போட்டது தான் ஃபேமிலி ட்ரீ. ஓகே, நான் ஒரு ஃபேமிலி ட்ரீ நான் எழுதி காமிப்பேன், நோ வரிஸ். ஓகே, ஸோ இன்லாஸ். ஓகேவா, ஸோ இன்லாஸ் இருக்கணும்னா நான் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன், ஏதோ வீட்டில் கேட்டிருந்தேன். ஸோ இன்லாஸ் இருக்கணும்னு நீ கல்யாணம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேவா, உன்னோட பிரதர் இல்லாட்டி சிஸ்டர் இருக்காங்க, எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கல்யாணம் ஆனாலே போதும் உனக்கு இன்லாஸ் வந்துடுவாங்க. எப்படி இப்போ லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லைக் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இன்லாஸ் வீட்டுக்கு போறியா அப்படின்னா, லைக் அதாவது வந்து இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்லாஸ் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இன்லாஸ்னாலே பை டிஃபால்ட் தே ஷுட் பி மேரிட். அப்படிலாம் கிடையாது. இப்போ உனக்கு வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் இருந்தாங்களே, இந்த பிரதர் சிஸ்டர் கல்யாணம் ஆனதுக்கப்புறமே உனக்கு பிரதர் இன்லாம் வந்துடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால இன்லாஸ் வில் பி தேர். ஸோ லைக் மெனி எப்படி சொல்றது, assume that by in-laws they just mean father-in-law and mother-in-law. Okay, that is not the case. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சொல்லிட்டேன்னா ஓகே. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பௌசஸ் மதர் இஸ் மதர்-in-law, ஸ்பௌசஸ் ஃபாதர் இஸ் ஃபாதர்-in-law, ஸ்பௌஸ் பிரதர் இஸ் பிரதர்-in-law, ஸ்பௌஸ் சிஸ்டர்ஸ், அதாவது உன் ஸ்பௌசஸ் சிஸ்டர் சிஸ்டர்-in-law. ஓகே, ஸோ அதாவது உன்னோட ஸ்பௌஸ்க்கான மதருக்கு உனக்கு மதர்-in-law. ஓகே, ஸ்பௌஸோட மதருக்கு உனக்கு மதர்-in-law, அவங்களுக்கு நீ என்னன்னா சன்-in-law வந்துருவா. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும், நிறைய குழப்பம். பட் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இந்த டேர்ம்ஸ் டெஃபினிஷனும் ஒவ்வொன்றா கூகுளில் டைப் படிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே டெஃபினிஷன் கிளியராக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ அடுத்து என்னன்னு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் நீ வந்து அந்த ஃபேமிலி ட்ரீ நீ வரைஞ்சு பழகிக்கணும். ஓகேவா, ஸோ எப்படி வரைகிறது? ஓகே, இங்கே நான் வரைகிறேன். ஓகே, இந்த கொஸ்டினை படிங்க. ஸோ பாயிண்டிங் டு அ பாய் இந்த ஃபோட்டோகிராஃப், இவங்க சொல்கிறாங்க, மானசா சொல்கிறாங்க, சிஸ்டர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். ஓகேவா, ஸோ இப்போ ஒன்று நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு வரலாம். ஓகேவா, ஸோ மை ஃபாதர். ஓகே, மானசா இருக்காங்க, மானசா இருக்காங்க. இங்கே எழுதுறேன். ஓகே, மானசா இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மானசா மை ஃபாதர் அப்படின்னா இவங்களோட அப்பா. ஓகே, இவங்களோட அப்பா, இவங்களோட டேட். ஓகே, மானசாவோட அப்பா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். ஓகேவா, ஸோ இவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, இவங்க வந்து ஃபீமேல். கரெக்டா, ஃபீமேல். இவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, டேட். ஸோ டேட்னா மேல். கரெக்டா, இதுல இந்த அந்த லாஸ்ட் 2 வார்த்தையில மட்டும் நான் எழுதிட்டேன். ஓகே, மேல் எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னு பாரு. ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அப்ப அவங்க யாரா இருப்பாங்க? கண்டிப்பா அவங்க மானசா தானே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் மானசா. இப்போ என்ன சொல்றேன்னு பாரு. இப்போ அடுத்து திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து படி. ஹிஸ் சிஸ்டர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர். ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர் இஸ் மீ. அது நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஹிஸ் சிஸ்டர் இஸ் மீ. ஓகேவா, நான் அந்த இடத்துல நான் காட்டுறேன் பாரு. இது தெரியுதா? ஸோ ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர் தான் நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி ஃபேமிலி ட்ரீ போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஒன்லி டாட்டர் ஆஃப் மீயை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு போல மீன் போட்டுரு. சப்போஸ் நம்பர்ஸ் கேன்சல் பண்ணா 25/15 இருக்கு, என்ன பண்ணுவேன், 5 அடிச்சுட்டு 5 டினாமினேட்டர் 3 போட்டுரும், நியூமினேட்டர்ல 5 போட்டுரும். அதே மாதிரி தான், சிம்பிள். ஸோ இந்த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை ஃபாதர் அடிச்சுட்டு மீன் போட்டுரும். ஹிஸ் சிஸ்டர் இஸ் மீ. ஓகே, ஹிஸ் சிஸ்டர் இஸ் மீ. இப்போ யாரோ ஒரு பையன் இருக்கான், அவனோட தங்கச்சி தான் நான். கரெக்டா, நான் இங்கே வரைகிறேன் பாரு. யாரோ ஒரு பையன் இருக்கான். ஓகேவா, ஹிஸ்னாலே மேல். கரெக்டா, ஒரு மேல் இருக்கான், அவனோட மேலோட சிஸ்டர் தான் நான். சிஸ்டர் நான். கரெக்டா. ஸோ இதுல என்ன கேட்குறாங்க, இப்போ அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கும் எனக்கும் என்ன முறை, பையனுக்கும் மனசாக்கும் பிரதர் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப், சிப்ளிங் ரிலேஷன்ஷிப். ஓகே, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ கடைசி என்ன கேட்குறாங்க பாருங்க. கடைசி என்ன கேட்டிருக்காங்க, ஹவு இஸ் தி பாய் ரிலேட்டட் டு மானசாஸ் ஃபாதர்? சிம்பிள்.
இப்போ மானசாக்கு அவன் வந்து தம்பியோ இல்லாட்டி அண்ணனோ இருந்துட்டு போவான். அப்ப அந்த அண்ணன் அந்த மானசோட அப்பாவுக்கு என்னவா இருப்பாங்க? பையனா தானே இருப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் சன். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனோஜ் புரிஞ்சிருச்சா? ஓகே, மனோஜ் புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு போறேன். இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ பாயிண்டிங் டு நேஹா. நேஹாவை பார்த்து மகேஷ் சொல்றான். நான் இங்க எழுதுறேன். நேஹா இருக்காங்க. நேஹாவை பார்த்து மகேஷ் சொல்றான். ஓகே. ஸோ இப்போ மகேஷ் பேசுறான்னா அவனை லைக் ஃபர்ஸ்ட் பர்சனாக சொல்லுவான். அதாவது இப்போ அவனை மீ ஷீ அந்த மாதிரி தான் சொல்லுவான். ஸோ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஹர் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் இஸ் மை டாட்டர். ஸோ லாஸ்ட் வந்து படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ மை டாட்டர்னா மகேஷோட பொண்ணு. ஓகே, மகேஷ் இருக்கான். மகேஷ் இருக்கான். நான் இப்போ ஸ்க்ரீன் வேறு ஷேர் பண்ணுறேன். நான் அவள் படிக்கும்போது நீங்கள் அப்படியே கேட்டுட்டு இருங்க. ஓகே, கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ மகேஷ் இருக்கான். மகேஷ்க்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ ஓகே, மகேஷ்க்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. டாட்டர். ஓகே, டாட்டர் இருக்காங்க. ஸோ டாட்டர் என்னவா இருப்பாங்க? ஃபீமேலாக இருப்பாங்க. ஓகே, எனக்கு என்னன்னா இந்த மாதிரி போட்டுக்க பிடிக்கும். லைக் டாட்டரை பக்கத்தில் டாட்டர் எக்ஸ் நான் போட்டுப்பேன். சம்டைம்ஸ் எக்ஸ் இல்லாட்டி ஒய் இல்லாட்டி சிம்பிள் கொடுத்துப்பேன். பக்கத்தில் எஃப்னா ஃபீமேல், மகேஷ்னா எம்னா மேல், இந்த மாதிரி போட்டுப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் மகேஷ்னு பேர் கொடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் எக்ஸ் ஒய் இசட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது குழப்ப ஆரம்பிச்சோம். ஸோ அதனால எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ் இஸ் த டாட்டர் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸுக்கு பக்கத்தில் எஃப்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் டாட்டர் ஆஃப் ஒய்ல இப்போ எக்ஸ் இஸ் டாட்டர் ஆஃப் ஒய்னு எழுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் டாட்டர் ஆஃப் ஒய் அப்படின்னா எக்ஸோட ஜெண்டர் அவனுக்கு தெரியுது பாரு. எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன முறை லைக் ரிலேஷன்ஷிப்னு தெரியுது. பட் ஆனால் எக்ஸோட ஜெண்டர் மட்டும் தெரியும். எக்ஸ் டாட்டர் ஆஃப் இப்போ வந்து எக்ஸ் ஃபீமேல், ஒய் என்ன நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒன்றா நீங்கள் யோசிச்சு நீங்கள் பசில் சால்வ் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணிட்டே அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ மகேஷ் இருக்காங்க. மகேஷ்க்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஃபீமேல். ஸோ மகேஷ் வந்து மேல். ஓகே, அடுத்து என்ன இருக்கு? மை டாட்டர் படிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் திருப்பி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தெரியுதா? ஓகே. ஸோ மை டாட்டர், இந்த லாஸ்ட் 3 words டன். ஓகே, அடுத்த நம்பர். ஹர் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் இஸ் மை டாட்டர். ஓகே, இப்போ பாரு. இப்போ நேஹா இருக்கா. நான் இங்கே தனியாக வரைகிறேன். நேஹா இருக்கா. நேஹா தான் ஹர்ன்னு சொல்கிறான். ஓகே, நான் அவன் தான் பேசுகிறான். அவன் தான் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசிகிட்டு இருக்கான். ஓகேவா? ஹர் மதர்ஸ் ஒன்லி டாட்டர். நேஹாவோட அம்மா இருக்காங்க. நேஹா ஃபீமேல். நேஹாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. நேஹாஸ் மதர்னு சொல்லிட்டான். ஓகே, ஹர் மதர்ஸ் ஒன்லி டாட்டர் இஸ் மை டாட்டர். ஹர் மதர்னா நேஹோட அம்மாவோட ஒரே பொண்ணு. நேஹாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட ஒரே பொண்ணு யாராக இருக்கும்? நேஹாவாக தான் இருக்க முடியும். சிம்பிள். நேஹா ஃபீமேல். ஃபீமேலுக்கு அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட ஒரே பொண்ணா கண்டிப்பாக நேஹாவாக தான் இருக்க முடியும். ஸோ நேஹாவை தான் சொல்கிறாங்க. நேஹா பார்த்தீங்க அப்படின்னா நேஹா இங்கே நான் காட்டுறேன் பாரு. தெரியுதா? நேஹா. ஓகே, நேஹான்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். நேஹா இஸ் மை டாட்டர். அவ்வளோதான். ஸோ நேஹா யார்? மகேஷ்க்கு பொண்ணு. அவ்வளோதான். ஸோ மகேஷ்க்கு நேஹா பொண்ணுனா நேஹாக்கு மகேஷ் யாராக இருப்பாங்க? அப்பாவாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே போடுறேன். தெரியுதா? ஸோ கண்டுபிடிச்சிங்களா? ஸோ நேஹா தான் வந்து மகேஷோட பொண்ணு. அதுதானே சொல்கிறாங்க. நேஹா இஸ் மை டாட்டர்னு சொல்லிட்டான். நேஹா இஸ் மை டாட்டர். ஸோ நேஹா இஸ் மை டாட்டர்னா அந்த டாட்டர் நேஹா தான். சரியா? ஸோ அப்போ அந்த மாம் யாராக இருப்பாங்க? நேஹோட மாம் யாராக இருப்பாங்க? மகேஷ்கோட ஒய்ஃபாக இருப்பாங்க. அவ்வளோதான். மாம் இஸ் மகேஷ் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இது போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வர நீங்களே சால்வ் பண்ண உங்களுக்கு அந்த டச் வந்துடும். ஓகேவா? இங்கே ஒரு கொஸ்டின் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கொஸ்டின் தான் ஃபேமிலி ட்ரீ கொஞ்சம் பெருசாக வரைய வேண்டியதாக இருக்கும். இது தெரியுதா? இப்போ போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. இங்கே எப்படி போட்டிருக்காங்க பார்த்தியா? ஸோ ஏ பி இந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த லைக் கர்வியாக போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன அர்த்தம்? லைக் இவர் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து பிரதர்
அதுன்னு அர்த்தம். ஓகே. அது வந்து கர்வியா இருக்கு பாத்தியா? லைக் அந்த எஸ் எஸ் ஹூக் மாரி இருக்குல்ல, எஸ் ஹூக்கி மாரி இருக்குல்ல. அப்படி என்ன அர்த்தம்னா, தே ஆர் மேரிட்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. ஸோ ஏ அண்ட் பி ஆர் சிப்லிங்ஸ். ஓகே. இதை நீ ஏ போட்டு பி போட்டுருவா. ஏ போட்டு பி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அப்படியே எழுதுறேன். A is brother of B, கரெக்டா? A is brother of B. அப்ப என்ன தெரிஞ்சிடும்? A is brother of B னா A ஓட ஜெண்டர் என்ன? மேல். மேல். A is brother of B. இந்த ஒரு நிமிஷம் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டேன்னா A is brother of B நான் சொல்லிட்டேன், கரெக்டா? A is brother of B. B is wife of C. B is wife of C. B is wife of C னா B ஓட ஜெண்டர் என்ன? ஃபீமேல். சரியா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? C is son of D. C is son of D. C யாருன்னா D ஓட சன்னா. D. Dனா அது அடுத்த ஜெனரேஷன். இது பிரசன்ட் ஜெனரேஷன். இது வந்து இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, இது தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷன். ஓகே, அந்த மாதிரி. ஸோ இது வந்து டி. சி இஸ் சன் ஆஃப் டி. ஓகேவா? அப்போ சியோட ஜெண்டர் என்ன? மேல். டி இங்க இருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு? டி இஸ் வைஃப் ஆஃப் எஃப். டி இஸ் வைஃப் ஆஃப் எஃப். அப்போ டியோட ஜெண்டர் என்ன? ஃபீமேல். டி இஸ் வைஃப் ஆஃப் எஃப். ஸோ அப்போனா எஃப் அண்ட் டி வந்து சேம் ஜெனரேஷன் தானே. ஸோ எஃப் இங்கே பாருங்களேன், இங்கே குழப்பு பாருங்க. எஃப் குழப்புது, இங்கேயும் எஃப் வருது. ஸோ இங்கே என்னன்னா கொஞ்சம் குழப்பம். ஓகே, ஸோ பெட்டராக என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி பண்ணலாம். ஆர் உங்களுக்கு குழப்பல அப்படின்னா என்ன பண்ண, எஃப் டி இஸ் வைஃப் ஆஃப் எஃப். அப்போ எஃப் என்னவா இருப்பான்? மேலா இருப்பான். ஓகே. இப்போ இப்படி குழப்புச்சுன்னா பிராக்கெட்ல போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி எம் பிராக்கெட்ல போட்டு எஃப் பிராக்கெட்ல போட்டுனா ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். ஓகே. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மேலுக்குலாம் பிளஸ், இல்லாட்டி உங்க சாய்ஸ் தான். ஓகேவா? நீங்க மேலுக்குலாம் பிளஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு தடவை மேலுக்குலாம் ப்ளஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் மேலுக்கு ப்ளஸ்னே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஃபீமேலுக்கு நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து டி இஸ் வைஃப் ஆஃப் எஃப். தென் வாட் இஸ் பி டு எஃப்? அப்போ பிக்கும் எஃப்க்கும் என்ன முறை அப்படின்னு கேட்குறேன். சிம்பிள். என்னவா இருக்கும்? இப்போ வந்து எம் சாரி எஃப் டி இருக்காங்க. எஃப்பும் டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், சி. அவன் தான் மேல். அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கான். ஓகே, அந்த பையனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கான், அவன் தான் பி. ஸோ இப்போ இந்த ஒய்ஃப் பி, அவங்க பி. ஓகே. ஸோ இப்போ பிக்கு பி என்னவா இருப்பாங்க? எஃப்க்கு டாட்டர் இன்லாவா இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் பி டு எஃப்? பி டு எஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பி வந்து எஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? டாட்டர் இன்லா. ஆர் ஓகே, இப்படி பேசலாம். வாட் இஸ் எஃப் டு பி அப்படின்னா ஃபாதர் இன்லா. லைக் இது குழப்பிக்காங்க. எஃப் டு பி, பி டு எஃப். ஓகே, நிறைய பேர் குழப்பிக்காங்க. நீங்க தமிழ்ல சொல்லி பாருங்க. ஓகேவா? வாட் இஸ் பி டு எஃப்? ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி எஃப்க்கு யாரு அப்படின்னு யோசிக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பி டு எஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா பி டு எஃப் டாட்டர் இன்லா. ஓகே, டாட்டர் இன்லா. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணல. இது வந்து ஒரு ஃபார்மேட் கொஸ்டின். ஓகேவா? நடத்தி இது முடிச்சாச்சா? ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இது கொஞ்சம் பெருசு, ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் இந்த கொஸ்டினில் நான் ஏன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன்னா, நீங்கள் சப்போஸ் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஓகேவா? ஏன்னா இப்போ என்னால் எல்லா கொஸ்டின் நடத்த முடியாது. ஸோ அது நிறைய டைம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வேறு லெக்சர் எடுத்துங்க. கரெக்டாக
ரன்னருக்கு. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் வந்து லைக் இந்த மாதிரி கேட்பாங்க. சைன் மாதிரி போட்டு கேட்பாங்க. சைன் மாதிரி போட்டோம்னா இதுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்னா ஃபாதர், எக்ஸ் பிளஸ் இது மாதிரி நீங்களே போட்டு பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக போட்டு பார்க்கலாம். இது ஹோம்ஒர்க்கு, இது ஹோம்ஒர்க்கு, இது ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தால் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இல்லாட்டி நீங்கள் கமெண்ட்ஸில் எதையாவது போட்டு விடுங்க, நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஸ் எவ்வளோதான். கூட எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்க? லைக் இதில் சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ சில்லி மிஸ்டேக் மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தாலே போதும், லைக் இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெருசாக கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக ஃபேமிலி ட்ரீ போடணும். ஃபேமிலி ட்ரீ போட்டு அந்த மேல் ஃபீமேல் அந்த ஓரியன்டேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிருக்கேன். அந்த எஃப் டு பி பிடிஎஃப் மட்டும் ஷேராக பாருங்கள். அது நிறைய தடவை நானே தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மேக் ஷுர் யூ டோன்ட் மேக் எனி பிளண்டர் இன் தட் கான்செப்ட். ஓகே, ஸோ வேறு எதுவும் இருக்கா? ஓகே, ஸோ ஓகே ப்ரோ, ஷூராக இப்போ ரெக்கார்ட் கட் பண்ணுறேன். போதும், கட் பண்ணிட்டியா? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா இதில் வேற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகே, இப்போ ஸோ இதுக்கான இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக பென் பேப்பர் தொடாமலே போடலாம் ஆக்சுவலாக. லைக் ஆனால் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஷீ இஸ் மை ஒன்லி டாட்டர் ஆஃப் மை இதெல்லாம் சென்டென்ஸ்லாம் இருக்குல்ல. சென்டென்ஸ் லாஸ்ட்லேருந்து நீங்கள் உடச்சிட்டே வாங்க. ஓகே, ஃபேமிலி ட்ரீ போடாதீங்க. மை பிரதர் சிஸ்டர் அப்படின்னா என்னோட அண்ணனோட அண்ணன் வச்சுக்கோ. அண்ணனோட தங்கச்சி அப்படின்னா என்னோட தங்கச்சி தான் இருக்குங்க. லைக் என்னோட தங்கச்சி, என்னோட அண்ணனோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தானே. ஸோ மை சிஸ்டர்னு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் தி மதர் ஆஃப் மை சிஸ்டர். ஓகே, இப்போ மதர் ஆஃப் மை சிஸ்டர் மட்டும் நீ பாரு. மதர் ஆஃப் மை சிஸ்டர்னா என்ன அர்த்தம்? மதர் ஆஃப் மை சிஸ்டர் அப்படின்னா எனக்கும் அம்மா தானே, என்னோட அம்மா தானே அவங்க. ஸோ மை மதர். ஸோ ஷீ இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். ஓகே, ஷீ இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். அந்த மாதிரி லைக் நீங்கள் டக் டக்குன்னு நீங்கள் ஃபேமிலி ட்ரீ போடாமலே கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? அது வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கா? ஆனால் லைக் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பேர் இங்கே ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துருப்பாங்க ராமன். அப்புறம் ஒரே நிமிஷம், நான் முடிக்க போகிறேன். கட் பண்ண ரெடியாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி சாப்டரில் இந்த ராமன் அப்படின்னா நீங்கள் மேல் அசியூம் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, ராமன் லைக் அந்த மாதிரி மோர் ஃபெமினைன் நேம்னா ஃபீமேல் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தப்பு இல்லை. மெயில் நேம்னா மேல்னு அசியூம் பண்ணிக்க தப்பு. அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? லைக் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. லைக் டெய்லர், பிந்து இருக்குல்ல ப்ரோ, பிந்துனா ஒரு ஃபீமேல் நேம். அந்த மாதிரி ப்ரோ. போதுண்டா. இது எவ்வளோ அழகா இருக்கு. லைக் இது எப்படி இது ஆக்சுவலாக இது சாமி பேர் தான் தெரில எனக்கு, என்ன தெரில. ஆனால் இந்த மாதிரி பேர் வச்சு நான் யாரும் பார்த்ததில்ல ப்ரோ. இந்த பேர் இந்த ஸ்பெல்லிங் வச்சு இல்லை, நான் லைக் சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஹரிஷ் ராஜ் இருக்குல்ல, இதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். இந்த மாதிரி பேர் வச்சுட்டு யாரும் லைக் நான் என்ன பண்ணேன் வேணே, இந்த டிஎன்இ அப்ளிகேஷன் லிஸ்ட் வந்துச்சுல ரோல் நம்பர் வைஸ், அதாவது 1 lakh அப்ளிகன்ஸ் இருப்பாங்கல்ல. அந்த 1 lakh அப்ளிகன்ஸ் என்ன பண்ணேன், சர்ச் பாரில் போய் என்னோட நேம் டைப் படிச்சு பார்க்கும்போது என் நேம் மாதிரி வேறு எந்த நேமே இல்லை. கரெக்டாக என் நேம் மட்டும் இருந்துச்சு. லைக் சிவராம் போட்டால் ஒரு 10 பேர் இருந்துக்கும் கரெக்டாக. அது மாதிரி ஒவ்வொரு நேம் போட்டாலும் 10 பேர் வரும். ஆனால் என் நேம் மட்டும் கரெக்டாக அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு அது எனக்கு பிடிக்கும். அதனால் என் பேரை பிடிக்கும். ஓகேவா? லைக் ஹெச்ஏஆர் கோளாறு லைக் பரவாயில்ல இருந்து போகுது. ஸோ அந்த ஹெச்ஏஆரை எஸ்க்கு அப்புறம் ஹெச் வர வேண்டிய ஹெச்சை ஆர்ஏஜேக்கு நடுவில் போட்டாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான திங்கிங் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஓகேவா?
ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு சொல்லும்போது ஸ்பெல்லிங் சொல்லிட்டு தான் இருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சாப்டரோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட இது சின்ன சாப்டர் தான். ஓகே, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கட் பண்ணிடுறா.